5 4 3 2 வந்துட்டா. சிவா மீரா ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க மீரா, எப்படி பாட்டி இங்க வந்தாரு? உட்காருங்க. எனக்கு எப்படி தெரியும்? பார்த்து பொறுமையா உட்காருங்க. ஆ, இருங்க. சிவா நீங்க எப்படி இங்க? அது ஒரு பெரிய கதை சக்தி. ஸ்டேஷன்லயே இருக்க வேண்டியவன் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒன்னு தொட்டு ஒன்னு இழுத்துட்டு வந்து கடைசியில என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அவளோட நேரம் உன்னை கொண்டு வந்து சேர்த்துருச்சுடா. உங்களை இங்க கொண்டு வந்தது நம்மளோட காதல் மாமா. எஸ்கியூஸ் மீ சார். இவன் ஒருத்தன் கரெக்டா தப்பான நேரத்துல வந்திருக்கான். எஸ் வாங்க. சார் இந்தாங்க சார், கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேக்கா? ஆமாம் சார். சரி நீங்க போங்க. யார் கேக் ஆர்டர் பண்ணது? சார் நம்ம சக்தி மேடம் தான் சார். மாட்டி விட்டுட்டா. சக்தியா? எதுக்கு சக்தி? அது 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 வந்து அது எனக்காக தான் சார். இவ உண்மையெல்லாம் சொல்லிவிடுவாளோ? உங்களுக்காகவா? ம் எதுக்கு? சக்தி மேடம் எதுக்குன்னு சொல்லட்டுமா? ஆ, அப்பா. என்னை விட நீங்க தான் டைமிங்ல சொல்வீங்க. நீங்களே சொல்லுங்க மேடம். எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ஐயோ, இவ சும்மாவே ஆட்டம் ஆடுவா. இப்ப போட்டியில வேற ஜெயிச்சிருக்கா. வெறித்தனமா ஆடுவாளே. சக்தி என்னன்னு சொல்லு சக்தி. அது 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 வந்து சிவா. என்ன மேடம், என்னை விட நீங்க ரொம்ப வெக்கப்படுறீங்க. சொல்லுங்க. அத எப்படி சொல்றதுன்னு தான் நான் வந்து. அட என்ன மேடம் இப்படி இழுக்குறீங்க? சரி இருங்க, நானே சொல்லிடுறேன். என்ன சொல்லி தொலைக்க போறாளோ? சார், இன்னைக்கு நானும் என் சிவாவும் முதல்ல மீட் பண்ண நாள். ஓ, என்ன புது கதை சொல்றா? ஆஹா, பிளேட்ட மாத்திட்டா. அதுக்கு தான் சக்தி மேடம் கேக் கட் பண்ணி கொண்டாடலான்னு ஆர்டர் பண்ணாங்க. என்ன சக்தி மேடம், சரிதானே? ஆமா சிவா. சூப்பர் சக்தி, சூப்பர் மீரா மேடம். நீங்க உங்க சிவாவை மீட் பண்ண டேவை கண்டிப்பா கேக் வெட்டி கொண்டாடியே ஆகணும். மீரா இந்தாங்க கேக் வெட்டுங்க. அடி பாவி, இதுக்கு பேரு தாண்டி சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறதுன்னு சொல்றது. என்ன மறைக்காத, அவளை ஏதாவது பண்ணு. இந்தாங்க மீரா.
கேக் வெட்டுங்க. ஆ, நான் எப்படி? ஓ சாரி மீரா. சரி நான் வெட்டுறேன். நீங்க சப்போர்ட்டுக்கு மட்டும் உங்க கையை கொடுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெட்டுவோம். ம். இப்போ கேண்டில ப்ளோ பண்ணுங்க. ம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனிவர்சரி டே. பாட்டி சொல்லுங்க பாட்டி, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு. டேய் அதெல்லாம் என் வாயில நுழையாதுடா. படா. சரி மீரா, நம்ம கேக் வெட்டுவோம். ம். கையை பிடிச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். ம். பாட்டி நீங்க கேக் சாப்பிடுங்க. இல்ல எனக்கு வேண்டாம். ஓ. ம். மீரா ஒரு நிமிஷம். ம். கேக் ஒட்டி இருந்துச்சு, அதான். நல்ல வேளை அவன் உதட்டுல இருந்த கேக் எடுத்து அவன் சாப்பிடல. இன்னும் அது மட்டும்தான் பாக்கி. கூடிய சீக்கிரம் அதுவும் நடந்துரும். மீரா ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க, நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. ம். பாத்தியா? சக்தி, ஆ? நான் வர்ற வரைக்கும் மீராவை பத்திரமா பார்த்துக்கோ. அவங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு, ஸோ நீ தான் என் இடத்துல இருந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். எப்படி என் மாமா உனக்கே ஆப்பு வச்சிட்டார்ல. எனக்கும் தாண்டா கையில அடிபட்டிருக்கு. மூதேவி மூதேவி. அப்புறம் சக்தி, ம்? இன்னொரு விஷயம், நீ ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம். நானே லாயர்கிட்ட பேசி காலையில் கிளம்பி வந்துடுறேன். ம். லாயரா? என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை. சக்தி கிட்ட கேளுங்க, அவ சொல்லுவா. சரி மீரா, நான் கிளம்புறேன். ம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ம். சக்தி பாத்து. ம். குட் நைட் மீரா.
குட் நைட் சார். என்ன சங்கீதா மேடம், இப்ப புரிஞ்சுதா எங்க காதல் எவ்வளவு வலிமையானதுன்னு? நீ இல்ல, எவ்வளவு பெரிய கொம்பன் வந்தாலும் எங்க காதலை பிரிக்க முடியாது. மீறி என் வாழ்க்கையில நீ குறுக்கிட்ட, அது ஒருக்கு பேர் கிழவி. அது மாதிரிதான் அடிபட்டு கிடக்கணும். நம்மள வேற கோத்து விடுறாள் இதுல. என்ன புரிஞ்சுதா? எனிஹோ தேங்க்ஸ் சங்கீதா. எதுக்கு? என் காதலை கொண்டாட கேக் ஆர்டர் பண்ணதுக்கு. நீ மட்டும் இதை ஆர்டர் பண்ணலனா என் மாமா கையால என்னால கேக் சாப்பிட்டிருக்க முடியுமா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பாடா, எனக்கு தூக்கமா வருது. சங்கீதா மேடம், கொஞ்சம் இங்க வாங்கல, வந்து இந்த போர்வை எனக்கு போத்தி விடுங்க. திமிர பாத்தி அவளுக்கு. என்ன மேடம் முறைக்கிறீங்க? மாமா தான் சொல்லிட்டு போயிருக்காருல, என்ன பத்திரமா பாத்துக்க சொல்லி, வந்து போத்தி விடுங்க வாங்க. அதுக்கு வேற ஆளை பாரு. நீங்க செய்யலனா நான் கத்தி கூச்சல் போடுவேன். அப்புறம் மாமா திரும்பி வருவாரு, ஏன் எதுக்குன்னு திரும்ப கேள்வி கேட்பாரு. நான் உங்களை பொய் சொல்லியாவது மாட்டி விட்டுருவேன். அப்புறம் மாமா உங்களை தான் திட்டுவாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? வந்து போத்தி விடுங்க வாங்க. வாங்க மேடம். மேடம் போத்தி விட்டு போங்க மேடம். இவ வேற நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாளே. ஏ கிழவி, என்ன பாத்துட்டு இருக்க? நீயாவது வந்து போத்தி விட்டுட்டு போ. எனக்கு ரொம்ப மயக்கமா வருதுமா. என்ன கிழவி முழிச்சு பாக்குற? வந்து போத்தி விடு. சங்கீதா, சங்கீதா, ஐயோ! ஏ சங்கீதா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க? என்னால கோவத்தை அடக்க முடியல, அதனாலதான் உடைச்சேன். அப்படி கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என்ன அசிங்கப்படுத்திட்டா மேடம். யாரு? யாரு? எல்லாம் அந்த சக்தி தான். அவதான் என்ன அசிங்கப்படுத்தினா. இத பாரு, என்ன நடந்ததுன்னு முதல்ல புரியுற மாதிரி சொல்லு. என் கண்ணு முன்னாலேயே சிவாவை கேக்க வெட்ட வச்சு சிவா கையாலேயே கேக் அவளுக்கு ஊட்ட வச்சிட்டா மேடம். என்ன சொல்ற நீ? எனக்கு எதுவும் புரியல. அந்த சக்தி என்ன பண்ணான்னு தெரியுமா மேடம்? 12 மணி ஆக இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நீ என் மாமாவை எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, என் கூடவே வச்சுக்கோ. ஆனா என் மாமா கரெக்டா 12 மணிக்குள்ள என்ன வந்து பாத்துருவாரு. சிவா 12 மணிக்குள்ள இங்க வரலனா இனிமே உன் லைஃப்ல சிவாவை பார்க்கவே கூடாது. நான் சவாலுக்கு ரெடி. ஏட்டையா, இவங்க 2 பேத்தையும் தூக்கி லாக்கப்ல போடுங்க. சார் சார் அவங்கள மட்டும் அனுப்பிடுங்க சார். சார் சிவா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. என் மாமா இங்க வரத யாராலையும் தடுக்க முடியாது. இவ்வளவு நடந்திருக்கா? உங்களுக்கே இவ்ளோ கோவம் வருதுல்ல, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கும் சிவாக்கும் உடனே நிச்சயம் நடக்கணும். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோன்னு எனக்கு தெரியாது. உடனே நிச்சயம் நடக்கணும். என்ன அசிங்கப்படுத்தின அந்த சக்திய நான் அசிங்கப்படுத்தணும். நீ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா நிச்சயம் எப்படி பண்ண முடியும்?
அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அந்த சக்தியை நான் பழி வாங்கணும், அவளை அசிங்கப்படுத்தணும். எந்த சிவாவை வச்சு அவ என்ன அசிங்கப்படுத்தினாலும் அதே சிவாவை வச்சு நான் அவளை அசிங்கப்படுத்தணும் மேடம். அதுக்கு எனக்கும் சிவாவுக்கும் நிச்சயம் நடக்கணும். அத பார்த்து அந்த சக்தி நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட்டு அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த வீட்டுக்குள்ள உன்னை கூட்டிட்டு வரதுக்கு நாங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அதை விட இந்த வீட்ல உன்னை தங்க வைக்க எவ்வளவு போராடணும். சுந்தரும் தாரணியும் எதுக்கு அவளை இங்க தங்க வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சக்திங்கிற அந்த பேரை மட்டும் காரணம் காட்டி உன்னை இங்க தங்க வைக்க ஒத்துக்க வச்சோம். ஆனா இப்போ சிவாவுக்கும் உனக்கும் நிச்சயம்னா இந்த வீட்ல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தான் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இன்னொரு பொண்ணை இருக்க விடுவாங்க? அந்த கோதாவரி வாய் இல்லாத பூச்சியா இருந்தாலும் அவளே பிரச்சனை பண்ணுவா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வரணும் மேடம், சரிப்பட்டு வரணும். எனக்கு யார பத்தியும் எதை பத்தியும் கவலையே கிடையாது. நான் அந்த சக்தியை அசிங்கப்படுத்தணும். அதுக்கு இந்த நிச்சயம் நடந்தே ஆகணும், அவ்வளவுதான். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சிவா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா புயல்ல மாட்டின கரண்ட் கம்பம் மாதிரி விழுமா விழாதான் இருக்கு. ஒருவேளை சிவா சக்தி பக்கம் விழுந்துட்டாருன்னு வைங்க, நம்ம கதி அதோ கதிதான். அதுக்கு பேசாம நான் சொல்ற மாதிரி எனக்கும் சிவாக்கும் நிச்சயம் பண்ணுங்க. நானும் சக்தியை அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்கும், உங்களுக்கும் அந்த சக்தி பிரச்சனை ஒழிஞ்ச மாதிரி இருக்கும். சரி, நீ இவ்வளவு சொல்றதுனால நிச்சயத்தை பண்ணிடலாம். தேங்க்ஸ் மேடம். ம், எப்படி மேடம் நிச்சயம் பண்ண போறோம்? இந்த நிச்சயம் நடக்கணும். ஆனா அது நாம சொன்னா நடக்காது. வேற யார் சொல்லணும்? சிவா. சிவாவா? ம். சிவா அவன் வாயாலேயே எனக்கு இந்த நிச்சயம் பண்ணுங்கன்னு கேட்கணும். அப்பதான் இந்த நிச்சயம் நடக்கும். மேடம், சிவா மனசுல நான் முழுசா இருக்கிறேனானே தெரியல. அதுக்குள்ள அவர் எப்படி மேடம் கேட்பாரு? சிவா கேட்பான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி மேடம்? நீ நாளைக்கு சிவாவை பப்புக்கு கூட்டிட்டு போ. அங்க அவனை குடிக்க வை. மேடம், சிவா குடிப்பாரா மேடம்? சிவா குடிக்க மாட்டான். அப்போ நான் எப்படி அவரை குடிக்க வைக்கிறது? இத்தனை நாள் எங்க கூட இருந்தோம் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி உன் மூளை வேலை செய்து பாரு. எத்தனை படத்துல காட்டுறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து குடு. சிவா குடிச்சதும் போதையில இருப்பான். அப்ப அவனை உன் மேல விழவை. அத தப்பு தப்பா போட்டோ எடுத்துடலாம். அத சிவா கிட்ட காட்டி நிச்சயம் பண்ண போறீங்க, கரெக்டா மேடம்? இல்ல, சிவா கிட்ட நாம சொல்றது அவ்வளவு பவரா இருக்காது. அது பவரா இருக்கணும்னா நியூஸ் பேப்பர்ல வரணும். சூடான செய்தியா அந்த போட்டோஸ நான் பேப்பர்ல வர வைக்கிறேன். ஊரே அததான் ஹாட் நியூஸா பார்க்கணும், பேசணும். சிவா கிட்ட எல்லாரும் கேட்பாங்க. அது பெரிய இஷ்யூவாகும். அப்போ நீ, ஐயோ அம்மா என் மானம் போச்சே, நான் இனிமே உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம், நான் இப்பவே சாக போறேன்னு பெரிய டிராமா பண்ணு. அது போதும். சிவாவுக்கு உன்னை கல்யாணம் பண்றத தவிர வேற வழியே இருக்காது. வேற வழி இல்லாம சிவா பிரஸ் மீட்ல
அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நீதான்னு சொல்லுவான். அப்புறம் அவனே நிச்சயத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்வான். நாம நினைச்சதும் நடக்கும். ஓகே மேடம், டன்.